இப்போ எனக்கு வந்து ஒரு மணி நேரம் பேசணுன்னாங்க. சில நேரங்களில் நாங்கள் கேட்போம் எவ்வளோ நேரம் பேசணும்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், ஒரு 20 நிமிஷம் நாங்கள்லாம் போயிடுவோம். இப்போ நம்ம யாருக்கு பேசுறது? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்க, இது நகைச்சுவை மன்றம்ன்றதுனால நாங்கள் சொல்கிற ஹியூமருக்கு உடனே சிரிச்சிருங்க தயவு செஞ்சு. நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ. ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போய் நாங்கள் ஹியூமருக்கு நகைச்சுவை மன்றம் தொடங்கி நான் நகைச்சுவை அப்போ தான் சொல்கிறேன். ஒரு அம்மா எதிரில் அப்புறம் அவ்வளோதாங்க, எனக்கு அடுத்தது வரல. ஆனால் எங்களுக்கு வந்து இயல்பாக எது எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவம்மா. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்களுக்கு இந்த கிராமிய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைகள் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், உங்களை பற்றி தான் இன்றைக்கி பேசவே போகிறேன். நாங்கள்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் போச்சு. இங்கே ஒரு வேளை கூடலூரில் இருக்குதோ இல்லையோ, பம்பரம் விளையாடுறது, கோலிகுண்டு விளையாடுறது, பட்டாம்பூச்சி பிடிக்க ஓடுறது, பொன்வண்டை பிடிக்க ஓடுறது, இரவிலே வருகிற மின்மினி பூச்சிக்கு எவன் வெளிச்சத்தை வச்சான்னு ஆச்சரியப்படுறது, தீக்குச்சிகளை எடுத்த வத்திப்பெட்டியில் நூல் கோத்து மாடியில் ஒருத்தன் பேச கீழே ஒருத்தன் அலோ நல்லா கேட்குதுன்னு சொல்கிறது, இந்த கற்பனை காலம்லாம் ராத்திரியில் ஒரு தமிழ் புஸ்தகத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற போது 2 மணிக்கு எழுந்து பார்ப்பேன். 10 நிமிஷம் பார்த்துட்டு போய் படுத்துவேன். 3 மணிக்கு எழுந்து பார்ப்பேன். 10 நிமிஷம் பார்த்து படுத்துக்குவேன். 4 மணிக்கு எங்கள் அம்மா 10 நாளாக பார்த்துட்டு என் புள்ள ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாலும் வந்துடுவான். ஏன் 3ஆவதுல அதுக்கு கற்பனை அதிகமாக போய் பக்கத்து அம்மா கேட்டு எதை வச்சு சொல்கிறேன்னு 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 4 மணி. நான் அதுக்காக எழுந்தேன். நான் வச்ச மயிலிறகு குட்டி போட்டு தான் நான் பார்க்க போய் அது குட்டியும் போடலை, ஒன்றையும் போடலை. 12ஆவது நாள் பார்க்குறேன், அது குட்டி போட்டுக்குது. அது எப்படா போட்டுக்குதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, என் துன்பத்தை கண்டுபிடிச்சேன் எங்கள் அம்மா. அதில் கொஞ்சம் புட்டு பக்கத்தில் வச்சுட்டா. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அடுத்தவர் மனதில் என்ன துன்பம் இருக்கிறது என்பதை ஆண்டவனால் கூட அறிய முடியாது, பெற்ற அம்மாவால் மட்டும்தான் அறிந்து அதற்கு தேர்வு காண முடியும். உண்மைங்க நான் சொல்கிறது, விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்கு இல்லை. என்ன அழகாக எங்கள் அம்மா எடுத்து நான் பயிற்சி பெற்றேன்னு தெரியுமா?